ஜூன் 19 19ஆம் தேதி வந்துட்டு 140 பேருக்கு வெஜிடபிள் பிரியாணியும் மஷ்ரூம் தொக்கு மாதிரி கொடுக்குறாங்க. ராஜபாளையத்துலேருந்து மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி மேம். இன்றைக்கி அவங்களோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மேம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி சாப்பாடு கோவிலில் தான் தேவைப்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு மெசேஜ் நம்மளோட குரூப்பில் கிட்டத்தட்ட 140 மெசேஜ் மட்டுமே. இங்கே சாப்பாடு தொடர்ந்து வரலையா. நம்ம 16 அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு வரவே இல்லையா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உள்ள கோயிலுக்குள்ள சாப்பாடு கொடுக்க 20 சாப்பாடு கொடுத்துருக்குறோம் பக்தர்களுக்கு கொடுக்க சொல்லி. அம்மா இன்றைக்கி ராஜபாளையத்துலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ராஜேஸ்வரி மேடமுக்கு பிறந்த நாள். ராஜேஸ்வரி அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நொடியில் நல்லா இருக்கணும். ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கு அன்னதானம் கொடுத்ததுக்கு நன்றி. அவங்க நோய் நொடி இல்லாமல் வேதனாய் சங்கமேஸ்வரி அருளால் நல்லா இருக்கணும் சாமி. ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு பிறநாள் வாழ்த்துக்கள். அன்னதானம் கொடுத்ததுக்கு அம்மா நன்றி. வேதனாய் அம்மன் தங்கமேத்தவர் அருளால் அவங்க சீரோடும் திறப்போடும் நிம்மதியாக வாழணும். ராஜேஸ்வரி அம்மா பிறந்தாலும் நல்லா வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். சோறு கொடுத்து நல்லா நோடி இல்லாத குடும்பத்தார் நல்லா இருக்கு. நன்றி நன்றிங்கண்ணா. சாப்பாடே வரலைங்கம்மா. நாங்கள் பசியோடு இருந்தோம். சாப்பாடு வரலையா? இப்போ எங்கம்மா இந்த போலீஸ் சாப்பாடு நிப்பாட்டின பிற்பாடு சாப்பாடே வரல. 2 நாள் நேரத்தெல்லாம் சாப்பாடே இல்லை. சுத்தமாக இல்லை. இல்லை லாசாய்க்கு நல்லா இருக்கணும். அந்த நீடோடி வாழணும். நல்ல கூட்டமாக தான் இருக்குது கோவிலில். ஆமாம் சாமி, கோயிலில் சரியான கூட்டம். யாருங்க சாப்பாடு கொடுக்குறீங்க? ராஜபாளையத்துலேருந்து கொடுக்குறாங்கம்மா. இன்றைக்கி ராஜேஸ்வரி மேடமுக்கு பிறந்த நாள். 140 பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறாங்க. சரிங்க சாமி. ராஜேஸ்வரி மேடம் எங்களுக்கெல்லாம் நல்ல முறையாக செய்கிறாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இன்னும் உங்கள் பொண்ணு அங்கே இருக்கல, கொடுத்துடலாம். பாட்டியோட பொண்ணு வாய் பேச மாட்டாங்க. பேச மாட்டேன். ஏன் போட்டோ எடுத்து காட்டுறோம். எவ்வளோ பல்லு நிறைய எல்லாருமே இங்கே தர்மபுரத்து இங்கே உள்ள ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு இட்லிலாம் இங்கெல்லாம் 15 ரூபா ரேட்டு. ஒரு தோசைலாம் 60 ரூபா, 60 ருபீஸ் 70 ருபீஸ். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எதுக்கு அதிகமாக மெசேஜ் வருதோ நம்ம அங்கேருந்து தான் சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் கோவிட் கிட்டத்தட்ட 140 மெசேஜ். அந்த கால் இல்லாமல் இருக்கிற ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கிறாரு. முத்துசாமிண்ணா நல்லா இருக்கீங்களா? ராஜபாளையத்துலேருந்து சாப்பாடு தராங்க. ராஜேஸ்வரி மேடமுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். 140 பேருக்கு வெஜிடபிள் பிரியாணியும் தொக்கும் கொடுக்குறாங்க. ராஜபாளையத்தில் ராஜேஸ்வரி மேடத்துக்கு ரொம்ப நன்றி. 140 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப நம்ம புண்ணியம். அண்ணனுக்கு ஒரு கால் இல்லை, ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு. இங்கே கோவிலில் தான் தங்கி தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாமே லட்சுமி நகர் பாலத்துக்கு அடியில் அங்கே டென்ட்டு போட்டு தங்கியிருக்கிறாங்க. அந்த இறக்கத்தில் மழை வரும் போல் இருக்குது. நேற்று அங்கே சத்தியமங்கலம் கோபி சைடெலாம் நல்ல மழையாம். சரியான மழை, கூரையெல்லாம் தூக்குற அளவுக்கு. இவங்களாம் சும்மா ஒரு saree மட்டும்தான் கவர் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் மழை வந்தால். அதை வெயில் கூட எவ்வளோ நாளும் தாங்கிப்பாங்க. மழை காலங்களில் தான் குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். குழந்தைக்கு பாலுங்கக்கா? பவுடர் பால். அவங்க அம்மா என்ன பண்ணுது? சரி சரி. எங்கே அவங்க அம்மா? குழந்தையோட அம்மா வீட்டில் இருக்குது. சரி சரி சரி. பால் இப்போ எத்தனை மாதம் ஆச்சு குழந்தைக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பிள்ளை. இது வந்து பரிகாரம் பண்ண போகிற பகுதி. ஃபஸ்ட்டு கொடுத்தது கோவில் முன்பகுதி, இப்போ கொடுத்துருக்குது பின்பகுதி. இங்கே தான் எல்லா பரிகாரமும் பண்ணுவாங்க. கீழே ஆறு இருக்குது. ஹாப்பி பர்த்டே மேம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் எல்லா வித ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அத்தனை பேரும் பசியோடு இருக்கிறாங்க. கரெக்டான நேரத்தில் கொண்டு கொடுத்ததில் ரொம்ப ஹாப்பி. கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து பாமாயில் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுட் கலர் சேர்க்குறதில்ல.
கவர்மெண்ட் 500 கிராம் தான் சொல்லியிருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு வந்து 600 கிராம் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு 500 கிராமு, பெரியவங்களுக்கு 600 கிராம். நம்ம 700 கிராம் சாப்பாடு வைக்கிறோம் டபுள் சில்வர் பாயில் கவரில். கால் இல்லை எப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சா? செப்டிக் ஆகி கால் எடுத்துட்டாங்க. சரி உதவியாட்டே கேட்டு பார்ப்போம். ம் 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 சரி 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 உதவி கேட்டு பார்ப்போம்னா பண்ணுவோம் சரிங்களா. இப்போ மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்களா எதுக்காது? சரி 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 சாப்பிட்டா வயிற்று வலி பிடிக்குது. பாளையத்துலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ராஜேஸ்வரி மேடமுக்கு பிறந்தநாள். அவங்க நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. சரி நான் உதவி கேட்டு பார்க்குறேன். என்னண்ணா வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். அல்சர் இருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் சாப்பிட்டோன்னா வயிறெல்லாம் வலிக்கும். ஆமாம் அதனால தான் பாதி நாள் சாப்பிடாமலே இருக்கீங்கல்ல. சரி கண்டிப்பாக நான் கேட்டு பார்க்குறேன் உதவிகள். நல்லா இருக்கீங்களாண்ணா? இந்த பார்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் கைவிட்டுட்டாங்க பாருங்களேன். தயவுசெய்து பெற்றவங்கள கைவிடாதீங்க. நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களாண்ணா? இந்த பார்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் கைவிட்டுட்டாங்க பாருங்களேன். தயவுசெய்து பெற்றவங்கள கைவிடாதீங்க. நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருக்கிறோம். இருக்குது இவங்களால இங்கே சமைக்கவும் முடியாது. அப்படியே சமைச்சாலும் வாகனங்களில் தீ பிடிச்சிரும்னு இவங்களுக்கெல்லாம் சமைக்க அலோட் பண்ணலை. ரொம்ப கஷ்டம். நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. ஏன்னா பஸ்ஸு லாரி இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். இது பைபாஸு. இந்த பிள்ளைங்களுக்கு இதான் பாத்ரூம். இதுக்குள்ளேயே குழந்தைங்க தூங்கிப்பாங்க. மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி மேம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைய ஆயுசை கொடுத்து ஹாப்பியாக இருக்கணும். உங்களால் இத்தனை ஜீவன்கள் சாப்பிட்றாங்க. 140 பேர் 146 சாப்பாடு இருந்துச்சு. ரவுண்ட் பண்ணி 140 சொல்கிறோம். பாலத்துக்கு அடியில் கொடுக்கோன்ட்டு. இது வந்து தொடப்பம் பின்னுற பகுதி. இவங்களெல்லாம் இங்கே குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹாய் 1 வயசு ஆகுதா? 1 இயர். ஏன்னா 2 சைடுமே வாகனம் போயிட்டுருக்கு. அதனால் சமைக்கக்கூடாதுன்ட்டாங்க. இவங்க ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிட்றாங்க. 4 மணி 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் மீதியான சாப்பாடு போய் வாங்கிட்டு வருவாங்க. இங்கே மெயின் வரது இங்கே குட்டீஸ்க்காக தான். நிறைய குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் இறந்துருக்காங்க. இவங்க எல்லாமே ஆந்திரா வெளி இடத்துலேருந்து வந்து பொழப்புக்காக வந்துட்டாங்க. இங்கே வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாமே காசு கொடுத்து தான் இவங்க வாங்கி ஆகணும். மொபைல் சார்ஜ் போடுறது கூட 10 rupees வாங்குறாங்க இவங்கக்கிட்ட. பேக்கரி இந்த மாதிரி இடத்துல போய் சார்ஜ் போடுவாங்க. தமிழ் தெரியுமா? அதையே வாயில் வச்சு கடிக்கிற செப்பு. மகிஸ்ரீயா? மதுஸ்ரீ. பாய். வஉசி பார்க்கு. $700 கிராம் சாப்பாடும் 150 கிராம் பொரியலும் எப்போதுமே வைப்போம். கவர்மெண்ட் சொல்லியிருக்குது 600 கிராம் 100 கிராம் பொரியல். 3 கிலோ கவரில் டபுள் சில்வர் பாயில் கவரில் நம்ம பேக் பண்ணுறோம்.
இது வந்து பஸ் ஸ்டாண்டு, ஈரோடு பஸ் ஸ்டாண்டு. பார்ட்டிஸ்லாம் எங்க? சரி சரி சரி. நம்மளோட கடைசி சாப்பாடு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துட்ருக்கோம்.